ஹலோ மருமகனே. சொல்லுங்க மாமா. எங்கே இருக்க? இந்த வீட்டில் தான் மாமா இருக்கேன். சொல்லுங்க மாமா. ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். வீட்டு வரைக்கும் வரியா? வரேன் மாமா. தம்பியும் நான் வர சொல்லியிருக்கேன். சரி மாமா. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, சரியா? சரி மாமா, வரேன். ஹலோ, எங்கெங்க இருக்கீங்க? மாமா வீட்டுக்கு வந்தேம்மா. எதுக்கு மாமா வீட்டுக்கு போனீங்க? ஒரு இடம் விஷயமா மாமா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேம்மா. எவ்வளோ நேரங்க ஆகுது? வீட்டுக்கு எப்போதான் வருவீங்க? இல்லைம்மா, அண்ணன் வர வேண்டியிருக்கு, அதான் வெயிட் பண்ணி இருக்கேம்மா. உங்க அண்ணன் வேற வர வேண்டியிருக்கா? ஆமாம்மா. அப்போ உங்க அப்பா பழைய வீடும் அந்த மெயின் ரோட்ல இருக்க நிலத்தை பத்தி பேசதான் நினைக்கேன். ஆமாம்மா, அதாம்மா. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. வரும்போது மெயின் ரோட்ல இருக்க நிலம் நமக்குன்னு வாங்கிட்டு வரணும். சின்ன பையன் தானே, சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டுவான்னு தர்றதை வாங்கிட்டு வராதிய. சரிம்மா சரிம்மா. சரிம்மா சொல்றதெல்லாம் சரிதான். வர்றப்போ அந்த இடம் நமக்குன்னு இல்லைன்னா நடக்கிறதே வேற. சரிம்மா சரிம்மா, நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன். மாமா, என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகிட்டு? எனக்கும் 1000 வேலை இருக்கான்னு செய்யுது. இப்போ வருவானா இல்லை வரமாட்டானா? இல்லைனா அவனை வச்சே பேசி முடிச்சிருங்க. எனக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு பேசி முடிச்சிருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவன் இப்போ வந்துடுவான். வரேன்னு சொல்லியிருக்கான், பக்கத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்கான். கேளுங்க மாமா, என்னாச்சுன்னு. இப்போ உடனே வந்துடுவான். கோவப்படாத, அவசரப்படாத. இப்போ உடனே வந்துடுவான். மாமா வாங்க மருமகனே, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து உட்காருங்க. என்ன மாமா சொன்னீங்க? எதுவும் பிரச்சனையா? அதாவது மருமக்களா, என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் அப்பா இருக்கும்போதே அந்த இடத்த எல்லாம் பிரித்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் முடியாமல் போயிட்டு. என்னெல்லாம் அப்படின்னா, 2 ஏக்கர் நிலம், அதில் 1 ஏக்கர் நிலம் உனக்கும், 1 ஏக்கர் நிலம் உங்கள் அண்ணனுக்கும். ரெண்டாவது என்னென்னா, 2 ரைஸ் மில்லில் 1 உனக்கும் 1 உன் அண்ணனுக்கும்னு கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. இன்னும் மிச்சம் இருக்குது என்ன அப்படின்னா, உங்கள் அப்பா வாழ்ந்த பழைய வீடும் மெயின் ரோட்டில் இருக்க ஒரு இடமும் இப்போ மிச்சம் இருக்குது. இதுதான் இப்போ பங்கு வைக்க வேண்டியதாக இருக்குது. முடிவு பண்ணிட்டு தானே கூப்பிட்ருக்கீங்க? அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? உங்கள் அப்பா ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, மெயின் ரோட்டில் இருக்க அந்த முக்கியமான இடத்த வந்து உங்கள் அண்ணன் பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிறதும், இன்னொன்று என்னென்னா, சின்னவனுக்கு உங்கள் அப்பா வாழ்ந்த அந்த பழைய வீட்டை எழுதி வைக்கணும் அப்படிங்கிறதும் ஆசை. எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் கூப்பிட்டீங்க அப்படின்னா எங்கள் 2 பேரும் ஏன் கூப்பிடணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பழைய வீடு வேண்டாம், மெயின் ரோட்டில் இருக்க இடம் தான் எனக்கு வேணும். பழைய வீட்டை அவன்கிட்டே கொடுத்துருங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள் அண்ணன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவங்ககிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லணும்ல. மூத்தவனை, இவன் சொன்னதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருந்த. உன்னோட முடிவு என்னப்பா? அதை முதல்ல நீ சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. தம்பி என்ன ஆசைப்படுறானோ அதுபடி செஞ்சுருங்க. சரிப்பா, உன் தம்பி சொன்ன மாதிரி உங்கள் அப்பா வாழ்ந்த பழைய வீடு உனக்கு தான். அதே போல் சின்னவனுக்கு வந்து மெயின் ரோட்டில் இருக்க இடம் அவனுக்கு தான். இனி இதை வச்சு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி மாமா. சரி. ஏமா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. குடிக்க தண்ணியுமா நான் எடுத்து தரணும்? இந்தாங்க. அப்படியே அந்த டிவி சுவிட்ச் ஆன் பண்ணிருமா. டிவி சுவிட்சையுமா நான் போடணும்? அதுக்குமா கை இல்லாம போச்சு? ஐயோ ஐயோ, என்னங்க ஆச்சு? ஏங்க இப்படி? முக்கிய செய்திகள். தென்காசியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் நெடுஞ்சாலையில் 8 வழிச்சாலைக்கான நிலம் கையகப்படுத்தும் பணியில் பொதுத்துறை அதிகாரிகள் மும்முரம். ஐயோ, நான் நினைச்சதெல்லாம் பாழா போயிட்டேன். ஐயோ, இருக்கிற நினைச்சதெல்லாம் காங்கிரஸ் கட்டினேன். பாபா சொன்னதாச்சும் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கலாமா? ஐயோ போச்சு. மாப்பிள்ள, ஏதோ மெயின் ரோட் பக்கத்தில் இருக்க இடத்த உன் தம்பிட்ட கொடுத்துட்டியாமாடா? ஆமாடா, எங்கள் அம்மா சின்ன வயசுல இருந்தே பைபிள் ஸ்டோரி சொல்லியே வளர்த்துட்டாங்களா, அதை மீற முடியலடா. பைபிளில் ஆபிரகாம் லோத்துன்னு 2 பேருடா. 2 பேருக்கும் ரொம்ப பெரிய ஆட்டுமந்து இருந்துச்சான்.
எந்த இடத்துல மேய்க்கணும்னு 2 பேரோட மேய்ப்பருக்கும் சண்டை வந்து ஆபிரகாமும் லோத்தும் அது விசாரிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டான். அந்த நேரத்தில் தான் ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுத்தாரு. ஆபிரகாம் என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு பிடிச்ச இடத்த நீ எடுத்துட்டு தா, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன்னு விட்டு கொடுத்துட்டாருடா. லோத்துவோட முடிவு அந்த செழிப்பான இடத்துல அந்தோ பெரிதான் போய் கெட்டு போயிட்டாரு. விட்டு கொடுத்த ஆபிரகாம் அப்படி கெட்டுலாம் போகல, கெட்டு போகாம வாழ்ந்திருந்தாரு. அதனால தான் நான் எங்கள் அம்மா சொன்னதை கேட்டு விட்டு கொடுத்துட்டேன்டா.